இப்போ நம்ம வரலாறு அப்படின்னு வரும்பொழுது, நீங்க ஒரு மூத்த வரலாற்று பேராசிரியர். அது மட்டும் இல்லாம மத்திய பல்கலைக்கழகம், விவேகானந்த பல்கலைக்கழகத்தில மத்திய பிரதேசத்தில நீங்க துணைவேந்தரா இருந்திருக்கீங்க. மதுரை நம்ம மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில பதிவாளரா இருந்திருக்கீங்க. அப்புறம் நீண்ட நெடிய ஒரு அனுபவம் கொண்ட வரலாற்று பேராசிரியர். தமிழ்நாடு அரசினுடைய பாடப்புத்தகங்கள் வடிவமைத்ததில முக்கிய பங்காற்றிருக்கீங்க. இது எப்படி சார் அவருடைய நான் ஃபிக்ஷனை பொறுத்தளவுக்கு இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் வாசித்தது நிறச்சௌத்ரி தான். ஏன்னா நிறச்சௌத்ரியை பிடிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் சார் உங்களுடைய வேலூர் புரட்சி புத்தகத்தை பற்றி எடுத்துக்கிட்டோம் சார். அதில் என்ன முக்கியமான விஷயங்கள் புதுமையாக நீங்கள் உங்களுடைய ஆய்வு மூலமாக சொல்லியிருக்கீங்க சார்? இல்லை, வேலூர் புரட்சிங்கிறது இது பொதுவாக மியூட்டினிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். நான் டாக்டர் சங்கர சரவணன். நமது அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையம் மாணவர்களுக்கு பல்வேறு தகவல்களை அளிக்கும் விதத்தில் ஆளுமைகளோடு செவிச்செல்வம் என்ற நிகழ்ச்சியை வழங்கி வருகிறது. அந்த செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கின்ற ஆளுமை பேராசிரியர் க. மணிக்குமார் அவர்கள். இந்திய வரலாறு, உலக வரலாறு ஆகியவற்றில் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராகவும் பல நூல்கள் எழுதியவராகவும் இருக்கின்ற பேராசிரியரோடு நாம் உரையாடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இது நம்ம அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையத்தில் இந்த அலைவரிசையில் உங்களுடைய நேர்காணலுக்கு சம்மதிச்சதுக்கு நன்றி சார். இப்போ நம்ம வரலாறு அப்படின்னு வரும்பொழுது, நீங்கள் ஒரு மூத்த வரலாற்று பேராசிரியர். அது மட்டும் இல்லாமல் மத்திய பல்கலைக்கழகம், விவேகானந்த பல்கலைக்கழகத்தில் மத்திய பிரதேசத்தில் நீங்கள் துணைவேந்தராக இருந்திருக்கீங்க. மதுரை நம்ம மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக இருந்திருக்கீங்க. அப்புறம் நீண்ட நெடிய ஒரு அனுபவம் கொண்ட வரலாற்று பேராசிரியர். தமிழ்நாடு அரசினுடைய பாடப்புத்தகங்கள் வடிவமைத்ததில் முக்கிய பங்காற்றிருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்களை எங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் சில விஷயங்களை பகிரணும் சார். முதல்ல நீங்கள் எங்கே உங்களுடைய கிராஜுவேஷன்லாம் பண்ணீங்க சார்? நான் என்னுடைய கிராஜுவேஷன் விருதுநகரில் தான், பிஹெச்என்எஸ்என் காலேஜில் தான் ஆரம்பிச்சது. ஆனால் அங்கே எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் டீச்சர் இருந்தார், துர்ராஜ் சாமுவல்னு சொல்லி. அவர் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஸ்டூடெண்ட். அதனால் அவர் என்னைய எம்ஏ சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தான் படிக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு சிபாரிசு கடிதத்தை கொடுத்தாரு. அப்போ இருந்த முதல்வருக்கு சந்திரன் தேவநேசன், அவருக்கு டீச்சர், அவருடைய டீச்சர். அதனால் அப்படி தான் போய் நான் சென்னை கிறிஸ்தவ கல்லூரிக்கு போனேன். சென்னை கிறிஸ்தவ கல்லூரிக்கு போன பிறகு தான் எனக்கு வரலாற்றில் பிஏல இவர் துர்ராஜ் சாமுவல் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார், ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணார். அது எனக்கு ரொம்ப அதுக்கு பிறகு தான் அதில் ஆர்வம் வந்தது. அதுக்கப்புறம் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி போன உடனே சந்திரன் தேவநேசன் சிறிது காலம் தான் இருந்தாலும்னா கூட ஒரு 3 months இருந்தார். அதுக்கப்புறம் அவர் துணைவேந்தரை போயிட்டார். அங்கே இதில் நார்த் ஈஸ்ட் ஹில் யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலராக போயிட்டார். போனதுனால அது பெரிய இழப்பு எங்களுக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக அப்போ அவருடைய மாணவர் எஸ் கிருஷ்ணசுவாமின்னு சொல்லி, அப்போ சிகாகோ பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முடிச்சுட்டு, அதற்கு பிறகு டைரக்டராக அமெரிக்கன் குவாக்கர்ஸ் நடத்தின ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டு இன்ஸ்டியூட்னு சொல்லி ஒன்று பெங்களூரில், அதுடைய இயக்குனராக இருந்தார். அதை வைண்ட் அப் பண்ணிட்டாங்க அந்த பீரியடில். வைண்ட் அப் பண்ண உடனே அதுக்கு பிறகு அவர் அங்கே வந்தார். அவருக்கு பதிலாக சந்திரன் சொன்னார். அவர் தான் என்னைய மோல்டு பண்ணது. என்னுடைய மென்டார் அவர் தான். வரலாற்று அன்னைக்கு ஆரம்பித்தது தான் அந்த ஆர்வம் இன்னைக்கு வரைக்கும் குறையில. ஏன்னா வரலாற்றில் அவர் பாப்புலரைஸ் பண்ணணும் பாரு, அது மாதிரி. ஏன்னா பாப்புலரைஸ் பண்ணால் தான் போகும். ஏன்னா இப்போ எனி காசு வரலாறு தான் டிஃபென்ஸுக்கு வர முடியும், எந்த காசாக இருந்தாலும் சரி. அப்படி தான் இங்கிலாண்டில் ஸ்டூவர்டுக்கு எதிராக பாராளுமன்றத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காக போராடும் பொழுது அந்த கிரேட் மேக்னா கார்ட்டா தான் துணைக்கு வந்தது, 1215 நிறைவேற்றின. அது மாதிரி தான் வரலாறு தான் எப்பயுமே ஹிஸ்ட்ரி கம்ஸ் டு அவர் டிஃபென்ஸ், டு சேஃப்கார்டு அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட், சேஃப்கார்டு அவர் ஓன் ரைட்ஸ், ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் அப்போயே அவர் சொல்லி எங்களுக்கெல்லாம் விளக்குவார். அது ஆனால் அவர் பிஹெச்டிக்கு எனக்கு அவர் கைடாகவும் இருந்தார். அதுக்கு பிறகு அவர் கலீகாகவும் இருந்தார். ஸோ அது என்னுடைய ஃபார்ச்சூன். ஏன்னா அவருடைய ரேஞ்செல்லாம் அந்த ரேஞ்சில் இன்னைக்கு வரைக்கும் நான் ஆகலைன்னு தான் நினைப்பேன். ஏன்னா அவர் ஆக்சுவலாக பிஏ ஆனர்ஸில் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் அவர் அந்த காலத்தில். ஆமாம், அதில் அந்த இதில் தான் அவர் இதில் படித்தவங்க சென்னை மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். அங்கே சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஆமாம், அதுக்கு அப்போ ஏதோ ஒரு அவார்டெலாம் உண்டு, அதெல்லாம் அவர் வாங்கியிருக்காரு. அதுக்கு பிறகு சிகாகோ பல்கலைக்கழகத்தில் அந்த அடிப்படையில் தான் அவருக்கு பிஹெச்டி பண்ணுறதுக்கு அங்கே வாய்ப்பு கிடைச்சிது. ஃபுல் டைம் ரிசர்ச்சராக அங்கே பண்ணார் அவர்.
ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த கம்யூனல் ரயட்ஸ் இன் பாம்பே இருக்குல்ல 1893ல், எஸ் சார். அதுதான் அவர் வந்து பிஹெச்டியுடைய சப்ஜெக்ட் அவருக்கு. ஓ! அந்த ஆய்வுக்கான எடுத்துக்கிட்ட ஒரு தலைப்பு. அத அவர் பண்ணியிருந்தாரு. அதனால அவரு அப்பயே வந்து அந்த ஒரு அந்த கம்யூனல் ப பாலிடிக்ஸு பத்திய ஒரு சிந்தனையோ அல்லது அத பத்திய விழிப்புணர்வு எல்லாம் மாணவர்களுக்கு எங்கள்ட்ட சொல்லுவாரு அவரு. எஸ் சார். அதனால எப்படி அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன யூஸ் பண்ணும்போது, அது எந்த அளவுக்கு அது நாட்ல வந்து பெரிய டிஸ்ட்ரக்டிவா அமையும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாரு. நெறைய அவர் வந்து எங்கள வந்து வெறும் ஹிஸ்ட்ரி மட்டும் படிக்காதீங்க, சோசியாலஜி படிங்க, பொலிட்டிக்கல் சயன்ஸ் படிங்க. அந்த மாரி எங்கள வந்து அப்ப ஏன்னா எம்.என். ஸ்ரீனிவாஸ் படிக்கிறது அப்படித்தான். அதே மாரி அவரு லாங்குவேஜ டெவலப் பண்றதுக்கும் நெறைய புக்ஸ் எல்லாம் அவர் சஜெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ அதில ஏன்னா நம்ம ரூரல் ஏரியாஸ்ல போகும்போது எவ்வளோ எஸ் சார். தூரத்துக்கு இங்கிலீஷ்ல வீக்கா இருப்போம்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது வந்து அந்த ஒரு டு ஓவர்கம் த லாங்குவேஜ் ஹேண்டிகேப் வந்து வித் வெஞ்சன்ஸ் நான் வந்து நெறைய அப்ப நாவல்ஸ் தான் படிச்சேன். ஓ! சரி, சரி. பிறகு ஏன்னா அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஹெரால்ட் ராபின்ஸு, ஜேம்ஸ் ஹார்லி சேஸ், அலிஸ்டர் மெக்லின் இதுதான் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கும். சரி சார். அதோட மில்சன் பூன் கூட படிப்பேன். அது வந்து விமனுக்கான லிட்ரேச்சர்ன்னு சொல்லுவோம். நான் இதுவும் சொல்லுவேன், புக்ஸ்ன்னு சொல்லுவேன். எல்லாத்தையும் படிப்பேன். ஃபார் த சேக் ஆஃப் இம்ப்ரூவிங் மை லாங்குவேஜ். ஓகே. அந்த மாரி அதனால நாவல்ஸ் அதுதான் இது. பிறகு அடுத்த ஸ்டேஜ்ல நாவல்ஸ நான் வந்து உட்டுட்டேன். ஓகே. ஏன்னா அது எனக்கு அத வந்து எனக்கு டீச் பண்ணது அப்ப எங்க கிருஷ்ணசாமி தான். என்னுடைய புரொஃபசர் ஓகே. தான். அதில என்ன ஃபிக்ஷன்ஸ் படிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு அப்ப அப்ப அவரு சஜெஸ்ட் பண்ண புக்ஸ் எல்லாம் வந்து எம்.என். ஸ்ரீனிவாஸ் உடைய புக்க படிக்க சொன்னார். அப்ப அந்த நேரத்தில. அதே மாரி அவரு சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி இதெல்லாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருக்குன்னு சொல்லி, அவரு அதையும் சிகாகோ பல்கலைக்கழகத்தில வந்து அந்த மாரி ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு சார் சொல்லி. நான் ஃபிக்ஷன் வரும்போது நிரட்சி சௌத்ரி நீங்க படிச்சதா சொல்லியிருக்கீங்க. ஆமா. அது எப்படி சார் அவருடைய நான் புத்தகங்கள்? ஃபிக்ஷன பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சு நான் வாசித்தது நிரட் சௌத்ரி தான். ஏன்னா, நிரட் சௌத்ரிய பிடிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவருடைய ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன்னோன் அன்னோன் இண்டியன் இண்டியன். இருக்கு இல்லையா? அத படிக்கும்போது எல்லா ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸும் வரும். அந்த பீரியட்ல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவர் பார்ட் வந்து 1920ஸ் வரைக்கும் தான் எழுதியிருப்பாரு. அதுக்கு பிறகு தான் 2ண்ட் வால்யூம் அவருடைய ஏஜ்ல 83 எழுதணும். ஆனா, அதுக்கு இடையில கான்டினென்ட் ஆஃப் செர்சர் இருக்கட்டும், அல்லது அதுக்கு பிறகு கிளைவ் ஆஃப் இண்டியா, அ மேக்ஸ்வெல் ஸ்காலர் எக்ஸ்ட்ராடினரி, பேசேஜ் டூ இங்கிலாந்து, அதுக்கு அ இந்த மாரி அவருடைய புக்ஸ வந்து அது ப்ளஷர் ஆஃப் ரீடிங்க்கே படிப்பேன் நானு. ம். அந்த மாரி தான். ஆமா. அதிலேயே படிக்கும்போது பார்த்தா, அதில நெறைய விஷயங்கள் இருக்கும். இப்ப கிளைவ் ஆஃப் இண்டியான்னு சொன்னா, அவர் பார்க்குற பார்வை வித்தியாசமா இருக்கும். அந்த அடிப்படையில நிரட் சௌத்ரி நான் படிச்சேன். நிரட் சௌத்ரி உடைய இது பார்க்கும்போது, அவ வந்து அ எந்த விதமான ஸ்கூல் ஆஃப் தாட்லயும் அடங்குற ஆள் கிடையாது. ஓகே. அதான். அதனால அது ஒரு விதத்தில பெட்டரா இருக்கும். சில ஐடியாஸ் எல்லாம் வந்து ஓப்பனா, பிளன்ட்டாவே சொல்லக்கூடிய ஆளு. அதனால அப்ப அந்த 1946ல ஹி வாஸ் விட்னஸ் டூ த கம்யூனல் ரயட்ஸ் அங்க. ம். அதனால அந்த இதெல்லாம் வந்து அதெல்லாம் எழுதியிருப்பாப்புல அந்த புக்ல. அதுக்கெல்லாம் பின்னால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நான் நினைப்பேன். அதனால நெறைய இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஸ்டூடண்ட்ஸ் இப்ப இருக்க ஸ்டூடண்ட்ஸு நீங்க வந்து நிரட் சௌத்ரி கேட்டா தெரிய மாட்டேங்குது. ஆமா, ஆமா. அது அது அந்த மாரி எல்லாமே இப்ப வந்து அவங்க ஆர்.கே. நாராயணன் படிக்கிறாங்க. ஆமா. ஆனா அதே நேரத்தில நிரட் சௌத்ரி படிக்கிறதில்ல. அ இப்ப படி ஃபிக்ஷன் மாரியே நான் ஃபிக்ஷனும் நீங்க படிச்சிருக்கீங்க நெறைய. ஆமா. அது உங்களுடைய லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கு. ஆமா. லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணது. பிறகு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நாலெட்ஜ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்ப புரொஃபசர் கிருஷ்ணசாமி எங்களுக்கு சொல்லுவாரு. ரிசர்ச் இஸ் நாலெட்ஜ்ம்பாரு. ம். அதனால ரிசர்ச் பண்றதுல ரொம்ப இல்லைன்னா வெறும் டீச்சிங் தான் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்ல அப்ப. அந்த நேரத்தில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, காலேஜஸ் வந்து டீச்சிங் தான் ஓகே. பிரையாரிட்டி. ரிசர்ச்‌க்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அத எக்ஸ்க்ளூசிவ் இது வந்து ரிசர்ச் வந்து யுனிவர்சிட்டியுடைய யோசிச்சுட்டு கன்சர்ன். அப்படித்தான் இருந்துச்சு. மால்கம் வந்து அங்க யுனிவர்சிட்டியில டீச்சிங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இங்க அந்த நேரத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல ஆ பெரிய ஜெயண்ட்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஓகே. ஜெயண்ட்ஸ் இன் இன்டலெக்ட் ஒவ்வொரு ஃபீல்ட்லயும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும். அப்படி இருக்கும் பொழுது, அங்க சந்திரன் தேவநேசன், கிருஷ்ணசுவாமி அவங்கலாம் வந்து பெரிய இதா இன்ஸ்பைரிங்கா இருந்தாங்க. நீ மாரி சில பேர் வந்து அதனாலேயே வந்து இந்த இதுக்கு போகல. சிவில் சர்வீஸ் போகல. நீங்க சாந்தா சீலா நாயர் வந்து அ ஐஏஎஸ் வாங்கிட்டு கிருஷ்ணசாமிட்ட வந்து சொன்னாங்க. இது மாரி பாஸ் ஐஏஎஸ்ன்னு.
ஸோ யூ ஆர் அல்டிமேட்லி bureaucrat. நீங்க என்னதுல பிஹெச்டி பண்ணீங்க சார்? நான் வந்து அப்போ கிருஷ்ணசாமி வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன், ரோல் ஆஃப் மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு. அது வந்து நீங்கள் அந்த புக்கு நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது. ஓகே, அது ஐசிஹெச்ஆர் பப்ளிகேஷன். ஓகே. அது வந்து பெரிய இப்ப ஒவ்வொரு ரீஜன்லேயும் டாப் ரேங்கிங் ஹிஸ்டாரியன்ஸை கூப்பிட்டு தான் அதை பண்ண சொன்னாங்க. ம், இங்கே மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு கிருஷ்ணசாமிகிட்ட தான் கொடுத்தாங்க. ம், கிருஷ்ணசாமி வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணார். அதில் தான் ஷீலா நாயர்லாம் கூட கொஞ்ச நாள் ஒர்க் ம், பண்ணாங்க அந்த ம். ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக. ஓகே, அவங்க யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறதுக்கு முன்னால் ஓகே. அவர்கிட்ட அங்கே கொஞ்ச நாள் மேடம் ஹிஸ்டரி தான் படிச்சிருந்தாங்களா? ஹிஸ்ட்ரி தானே, எனக்கு சீனியர் அவங்க. ஸோ அதனால் இப்போ கூட நான் ஒரு டாக்டர் சந்திரன் தேவநேசனுடைய ஒரு என்டோமெண்ட் லெக்சர் கொடுக்கும்போது அவங்கள மீட் பண்ணேன். ஸோ கிருஷ்ணசாமி அவர் டீச் பண்ணல அவங்களுக்கு. ஏன்னா அவர் வந்து அங்கே போயிட்டார் இல்லையா, ம், இது சிகாகோ போயிட்டு அது பிறகு ம், பெங்களூரில் போயிட்டார். அந்த பீரியடில் இவங்க பெங்களூர் இருக்கிறதுல இவங்கெல்லாம். பட் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் ம். ஸ்டடீஸ் வித் கிருஷ்ணசாமி. அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். ஸோ உங்க பிஹெச்டி சார்? என்னுடைய பிஹெச் அப்போ அந்த இதை வந்து அந்த இதை பார்க்கும்போது அவர் சொல்லுது, when I was going through the legislative records, very often there is reference to the Great Depression. ம், It should have impacted in Tamil society very much. And I think you are the only person capable of doing research, because you have to familiarize with some economic theories. அதனால் you take up this subject and you do research in it. And he also suggested I consult Dr. C.T. Kurian. C.T. Kurian was at that time director of Madras Institute of Development Studies. So he asked me to meet Dr. C.T. Kurian. C.T. Kurian suggested because he was hard pressed for time. அதனால் அவருக்கு டைமே இல்லை. வி ஹாவ் அ ஸ்டார் பெர்ஃபார்மர் இன் எம்ஐடிஎஸ், டாக்டர் கே நாகராஜ் சொல்லி. கே நாகராஜ் அவர் ஃபைன் ரிசர்ச்சர். அவர் என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அவர் தான் எனக்கு அன்அஃபிஷியல் கோ கைடு அவர். ஓகே. ஏன்னா எக்கனாமிக் தியரிஸோ அது வந்து ஏன்னா நிறைய அனாலிசிஸ்லாம் இருக்கும். நீங்கள் அந்த புக்கை படிச்சிங்கன்னா பார்த்தா தெரியும். பேசிக்காக டைம் சீரிஸ் அனாலிசிஸ் தான். பட் ஸ்டில் அதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அது புதுசு தானே, அதனால் அதெல்லாம் படித்தோம். ஸோ அந்த ஒரு இதில் தான் அந்த சப்ஜெக்டை எடுத்தேன். அப்போ எக்கனாமிக் டிப்ரெஷனை பார்க்கும்போது பார்த்த பிறகு ஐ வாஸ் ரியலி த்ரில்டு. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் எடுத்து இது மாதிரி வர முடியும். ஏன்னா ஓரியன்ட் லாங்மேன் அப்போ பப்ளிஷ் பண்ணாங்க. அது இன்றைக்கும் புக்கோட டைட்டில் என்ன சார்? எ கலோனியல் எக்கானமி இன் த கிரேட் டிப்ரெஷன் மெட்ராஸ் 1929-37. இதுதான் ஃபுல் டைட்டில் ஆஃப் த புக். அது ஸோ அது இன்றைக்கும் அது கன்சிடர்டு வெரி குட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அந்த நேரத்தில் உள்ள இல்லை சார், அந்த புக்கில் நீங்கள் சொல்லும் பொழுது அது வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸை எப்படி பாதிச்சது? வேர்ல்டு வைடாக வேர்ல்டு பாலிடிக்ஸ். ஏன்னா அப்போ வந்து கவர்மெண்ட்டு அதுக்கு பிறகு அப்போ யூஎஸில் இருந்த கவர்மெண்ட் வந்து அதுக்கு பிறகு அனதர் 30 இயர்ஸ்க்கு வரவே முடியல ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட்டு. ஏன்னா அந்த அடிப்படையில் அது கவர்மெண்ட் வாஸ் வெல் ரெஸ்பான்சிபிள். ஸோ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அது மாதிரிலாம் பொலிட்டிக்கல் சேஞ்ச் இருக்குது. அந்த பீரியடில் தான் லேபர் பார்ட்டி வருது யூகேலாம். ஸோ இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அங்கே வர்றது கூடி. ஸோ இந்த நம்ம ஸ்டேட்டை நம்ம தமிழ்நாடு அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சின்னு பார்க்கும்போது அப்போ தெர் வாஸ் எ ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட் இல்லையா. பிரிட்டிஷ் இம்பீரியலிசம் ஒரு பக்கம், அதுக்கு பிறகு காங்கிரஸ், ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி நீங்கள் வந்து தேவர் ஒர்க்கிங் அண்டர் டயார்கி. அப்போ அந்த டயார்கியில் காங்கிரஸ் வந்து ரெஃப்யூஸ் டு ஒர்க். அதனால் அவங்க தே பாய்காட் லெஜிஸ்லேச்சர் அப்படி போயிட்டதுனால இவங்க தான் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து நேச்சுரலி தே ஃபார்ம் த கவர்மெண்ட். பட் அப்போ தி டிப்ரெஷன் கிரியேட்டட் very adverse conditions, economic and adverse conditions. So there were number of economic issues cropping up. So the Congress formulated programs for everything. They formulated agreement in the Karachi session of the Parliament, Karachi session of the International Congressல பார்த்தீங்கன்னா 1931 எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் இருக்கும். ஓகே. If they come to power, if they form the government, what will be their program அப்படின்னு சொல்லி அதுதான் பின்னால் மேனிஃபெஸ்டோலாம் ஏறிச்சு 1937 எலெக்ஷன். அப்போ அக்ரேரியன் ப்ரோக்ராம் இருக்கும், லேபர் ப்ரோக்ராம் இருக்கும், எஜுகேஷனல் ப்ரோக்ராம் இருக்கும், வாட் தே ப்ரொப்போஸ் டு டூ ஃபார் விமன் இருக்கும். எல்லாம் வெல் டிஃபைன்டு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவங்க பண்ணி அவங்க எலெக்ஷன் போகிறாங்க. இவங்க வந்து அந்த இதுலேயே they were harping on the same theme of Brahmin, non-Brahmin dichotomy. அதை வந்து எடுபடலை. ஸோ they lost very
டியர்லி. எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பெரிய பாப்லி பாப்லியே வந்து லாஸ்ட் எலெக்ஷன். அதில் 2 பேரை தவிர மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட் வைப்ட் அவுட். அது பிறகு ஜஸ்டிஸ் பார்ட்டி ரைட். அப்புறமா தான் பெரியார் வர்றாரு. பெரியார் வந்து டுக் ஓவர். அது வேற மாதிரி இது மாறிச்சு. அது பிறகு Yes. திராவிட கழகம் அப்படிலாம் போய் அது வந்துச்சு. Yes. ஆனால் இதான் பாலிடிக்ஸில் அது அதோட காங்கிரஸுக்கு impact. இட் வாஸ் அ பீரியட் when காங்கிரஸ் ஆல்சோ எமர்ஜ் as a militant பார்ட்டி. ஓகே. ஆமாம், அந்த 1930s. அதுக்கு காரணம் எக்கனாமிக் ஃபேக்டர். அது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அது டிப்ரெஷன். உங்களுடைய புத்தகங்கள்ல சார், இப்போ வந்து நீங்க பல புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. கொஞ்சம் நம்ம மாணவர்களுக்காக என்னென்ன புத்தகங்கள்னு கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க சார். லிஸ்ட் முதல் வந்து பிஎஸ்சி தீசிஸ் வந்தது. நான் என்னுடைய இதை நான் ஒன்றும் ப்ளைனாக சொன்னேன். ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் மை கரியர் வாஸ் ஸ்பெண்ட் ஆன் டீச்சர்ஸ் மூவ்மெண்ட். இதெல்லாம் ஏயு டு ஜெனரல் செக்ரட்டரி 2 டேர்ம்ஸு இதெல்லாம் இருந்துட்டு அதோட தான் பிஹெச்டி பண்ணேன். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அகாடமிக் ஒர்க்கு எல்லாமே ஆக்டிவிசம் தான். ஓகே. ஸோ அந்த இப்போ ஐ வாஸ் நோன் ஆஸ் அ ட்ரேட் யூனிவர்சிட்டி. இப்போ தான் வந்து அக்செப்டிங் மீ ஆஸ் அன் அகாடமிக். அப்போ அதனால் அந்த மாதிரி போயிடுச்சு. அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி ஐ மூவ் டு யூனிவர்சிட்டி 1991. அதுக்கு பிறகு ஐ ஸ்டார்டட் டூயிங் மை ரிசர்ச். அதில் தான் புக்கு வெளியே வந்தது, எ கலோனியல் எக்கானமி இந்த கிரேட் டிப்ரெஷன். அதுக்கு பிறகு வந்து நிறையா லெக்சர்ஸ் அதுன்னு கொடுக்குறது. ஆனால் புக்குன்னு வந்து ப்ராஜெக்ட் வந்து இது மர்டர் இன் முதுகுளத்தூர். ஸோ அந்த 1957 இல்லையா? ஸோ அந்த 1957 வரும்பொழுது அந்த இதை அந்த மறுபடியும் ஒரு ரீட் பண்ணணும், அதை ரிசர்ச் பண்ணணும், அது என்னன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதுகுளத்தூர் பயங்கரம்னு சொல்லி டிஎஸ் சொக்கலிங்கம் எழுதியிருப்பார். அவர் காங்கிரஸ்காரரு. இன்னொருத்தர் வந்து தினகரன் எழுதியிருப்பார். அவர் வந்து முதுகுளத்தூர் கலவரம்னு எழுதியிருப்பார். அவர் வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக இவருக்கு எதிரி, முத்துராமலிங்க தேவருடைய கடுமையான எதிரி இருக்கும். அதனால் ஒரு நியூட்ரலாக அதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற பார்வையில் தான் வந்து அந்த நேரத்தில் அதை எழுதுறதுன்னு முடிவு பண்ணோம். அப்போ ஃபார்ச்சுனேட்டாக வந்து அதுக்கு ஒரு எனக்கு செபாட்டிக்கல் இருந்தது. அதனால் அதை ஃபீல்டு ஒர்க். அது முதுகுளத்தூர் கலவரம் முக்கியமான புத்தகம். அந்த புக்கு தான் வந்து மர்டர் இன் முதுகுளத்தூர், ஓகே, எலக்டோரல் பாலிடிக்ஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லி இதில் வந்துச்சு. அது நல்ல கவனம், அது ஒரு கவனம் பெற்ற புத்தகம். அது ஒன்று. அதுக்கு பிறகு தான் இந்த வேலூர் புரட்சி. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பைசென்டினரி செலிப்ரேஷன்ஸுங்கிறதுனால அது வந்து 1806ங்கிறதுல 2006 விஐடியில் அவர் சான்சலர் வந்து இதை வந்து ஒரு அந்த புரட்சியை பற்றி ஸ்டடி பண்ணணும், அதுக்கான ஒரு ஆளை ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தரை நியமிக்கணும்னு சொல்லி அப்போ அவர் அனந்தகிருஷ்ணன், அவர் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பழைய அவர் அவங்க கமிட்டியில் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் அப்போ எம்ஐடிஎஸ்ல சேர்மன். அவர் அப்போ ஏஆர் வெங்கடாச்சலபதிகிட்ட கூப்பிட்டு கேட்டவுடனே அவர் என்னை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இஸ் த ரைட் பர்சன் சொன்னதுனால இது அப்படி தான் வந்தது. இதுக்கு இடையில் எனக்கு நான் அதை ரொம்ப ஆர்வமாக பார்த்தது காரணம், சர்வபள்ளி கோபால் ஒரு தடவை வந்தப்போ நான் கேர்டேக்கர். அவர் வந்து நாங்கள் யூனிவர்சிட்டியில் அந்த ஹெச்ஆர் பேட்டுடைய கெசட்டியர், திருநெல்வேலி கெசட்டியர், அது சர்வபள்ளி கோபால் சொன்னார், செகண்ட் பெஸ்ட் கெசட்டியர் அப்படின்வார் திருநெல்வேலி. ஆமாம், நெக்ஸ்ட் டு மலபார். ஓகே, மலபார் கெசட்டியர் பை வில்லியம் லோகன். அதுதான் நம்பர் 1. கெசட்டியர்லேயே எத்தனையோ கெசட்டியர்ஸ் வந்துடுச்சு, ஆனால் பெஸ்ட்டுங்கிறது மலபார் வில்லியம் லோகனுடையது. செகண்ட் பெஸ்ட் வந்து ஆமாம் ஹெச்ஆர் பேட்டுடைய திருநெல்வேலி கெசட். திருநெல்வேலி கெசட் யார் பண்ணது சார்? ஹெச்ஆர் பேட். ஓகே, ஹெச்ஆர் பேட் பிரிட்டிஷ்காரன். 1917 வந்தது அது. அந்த கெசட்டர்லாம் எப்படி சார்? அந்த கெசட்டியர்னு எழுதுவாங்களா? கெசட்டியர்னா அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் எழுதியிருக்காங்க. ஆமாம், இப்போ அதுக்கு பிறகு நம்ம இதுலேயும் கெசட்டியர் எழுதியிருக்காங்க. ஆனால் அது மாதிரி எழுத முடியாது. பாலிகா எழுதியிருக்காரு 1960s அவர் எழுதியிருக்காரு. கெசட்டியர் அப்டேட் பண்ணியிருக்காரு எல்லாத்தையும். என்ன சார் அந்த எல்லா இயர், அதாவது அவங்க இந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, யூஸ்வலாக டிஸ்ட்ரிக்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் மாதிரி தான் இருக்குன்னா ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அது மாடல். அது பீரியடில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் நீங்கள் மேனுவல்ஸ்னு வந்திருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கெசட்டீஸ்னு வந்திருக்கும். ஸோ மேனுவல், கெசட்டீஸ், அதுக்கப்புறம் இம்பீரியல் கெசட்டீர். அது வந்து டபிள்யூ ஹண்டர், அவர் தான் எடிட்டர். அதுக்கு இதெல்லாம் நீங்கள் படித்தாலே போதும் சார். உங்களுடைய வேலூர் புரட்சி புத்தகத்தை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா சார், அதில் என்ன முக்கியமான விஷயங்கள் புதுமையாக நீங்கள் உங்களுடைய ஆய்வு மூலமாக சொல்லியிருக்கீங்க சார்? இல்லை, வேலூர் புரட்சிங்கிறது வந்து இது பொதுவாக மியூட்டினிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க.
இப்போ அதே மாதிரி தான் 1857 வந்து மியூட்டின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறது இல்லை. 1857 வந்து கிரேட் ரிவோல்ட், அது கிரேட் ரெபலியன் தான் சொல்கிறோம். அது கன்சென்சஸ், அது ஹிஸ்டாரியன்ஸ். வெள்ளூர் ரிவோல்ட்டை பொறுத்தளவுக்கு அது சொல்லாமல் இருந்தது. வெள்ளூர் மூட்டினின்னு தான் சொன்னாங்க. இல்லை, அவன் பிரிட்டிஷ்காரன் வெள்ளூர் மேசக்கர்னு எழுதுனான். ஓ. ஏன்னா அதில் பிரிட்டிஷ் அங்கே ஆஃபீஸர்ஸ் நிறைய பேரை கொன்னுட்டாங்க இல்லையா? அந்த பேர் அவங்க ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லை, அவங்க பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸும் எவ்வளோ கொண்டுட்டாங்க. 10-12 பேர் கிட்ட இருந்தது? அது வந்து மொத்தம் ஒரு 14 பேர் ஆஃபீஸர்ஸ்னா 120க்கு மேலே சோல்ஜர்ஸ் கொண்டிருக்காங்க. ஓகே. ஆமாம். ஸோ பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸா இந்தியன் சோல்ஜர்ஸா? இல்லை, பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் நான் சொல்கிறேன். Full. அது இந்தியன் மட்டுமே. சோல்ஜர்ஸ் வந்து 700 to 800ங்கிறாங்க. ஓகே. எக்ஸாக்டாக ஃபிகர்ஸ் எல்லாம் இல்லை, ஆனால் 700 to 800. ஒரு ஸ்காலர் வந்து 700ங்கிறாங்க. பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் 120 பேர் கில்டு. ஆமாம், 120 சோல்ஜர்ஸ் கல்டு ஓகே. பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸில். ஆஃபீஸர்ஸ் வந்து இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி எண்ணக்கூடிய அளவில் இருக்கும். ஓகே. அங்கே யார் யார் முக்கியமான இதில் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் டார்கெட் ஃபார் அட்டாக் அண்ட் தேவர் கில்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 14-15 இது ஆகியிருக்கான். பொதுவா அந்த வேலூர் மட்டும் இல்லை சார், 2 விஷயங்கள் அடிக்கடியா நம்ம இதுல கேட்பாங்க. நம்ம இதுல வந்து கில்லஸ்பி அவரோட ரோலு, அப்புறம் வந்து இந்த அக்னியோ தலைப்பாகைன்னு ஒண்ணு. இல்லை, அக்னி தலைப்பாகைங்கிறதே தப்பு. ஓ. தலைப்பாகை சொன்னது அவன் கிடையாது. சரி, சரி. தலைப்பாகை வந்து ஜான் கிரடாக் தான் வந்தது. ஓகே சார். அதை டிசைன் பண்ணது பியர்ஸ். அக்னிக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே. ஆனால் இது வந்து எப்படியோ வந்து தவறுதலாகவே போய் ஓகே. இந்த மியூசியம் கமிட்டியில் இப்போ கூட என்கிட்ட அக்னி தலைப்பாகைன்னு ஆ. வந்துச்சு. தலைப்பாகைக்கு முழு பொறுப்பு ஜான் கிரடாக் தான், கமாண்டர் இன் சீஃப். ஓகே. 1805 டுக் ஓவர். ஓகே. இது என்ன, இது இங்கே வந்து இப்போல்லாம் எல்லாம் ஹெட்கியர் போட்டிருக்காங்க. நம்ம டர்பண்ட், டர்பன். அந்த மாதிரி டர்பண்ட் இல்லை, அது எப்படி யூனிஃபார்ம் சார் அக்னியோ டர்பன் பேர் வந்தது? இல்லையே. அக்னி டர்பண்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஓ, அதான் சரி, கேட்குறேன். சரி. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அக்னி தலைப்பாகை என்ன வருது? ஆமா, நம்ம அப்படிதான் படிச்சிருக்கோம். அதான். அது தலைப்பாகைக்கு வந்து இப்ப நீங்க அதை பத்தி எழுதிருக்கீங்க. ஆமாம், அது எழுதியிருக்கேன். தலைப்பாயை டிசைன் பண்ணது பியர்ஸ், மேஜர் பியர்ஸ். தலைப்பாயை வந்து இன்சிஸ்ட் பண்ணி உத்தரவு போட்டது ஜான் கிரடாக். ஓகே. அதனால் ஒன்றும் சமத்தது. ஏன்னா அக்னி வந்து யூ வாஸ் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஓகே. ஃபார் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ராபபிளி யூ வுட் என்ஃபோர்ஸ்ட் டிசிப்ளின். ஓகே. அது இருக்கலாம், அதனால் அப்படி இருக்கலாம். ஆனால் அப்போ கூட இங்கே வந்து இமீடியட்டாக இன்சிஸ்ட் பண்ண ஆளுங்க பூரா வேலூரில் தான் இருந்தாங்க. அவங்கள தான் டார்கெட்டட் அட்டாக்டு. அவங்க அதில் முக்கியமான ஆள் கோம்ஸ்ன்னு சொல்லி, ம். அந்த கோம்ஸ் அவன் வந்து தேடி பார்த்தா அவன் தப்பிச்சு ஓடிட்டான். அதில் தான் வந்து வெளியே ஹி வாஸ் ஏபிள் டு மொபிலைஸ் அதர்ஸ் ஹூஆர் இங்கிலீஷ் மேன் ஹூஆர் ஸ்டேயிங் அவுட் சைடு, வெளியே தங்கியிருந்தவங்களெல்லாம் திரட்ட முடிஞ்சது கோம்ஸ். ஆனால் மற்றபடி அவங்க மெயினாக டார்கெட் பண்ணது மற்ற எல்லாரும் இருந்தாங்கல்ல. அங்கே இருக்கிற எல்லா ரெஜிமெண்ட் பண்ணாங்களா சார் அது வேலூர்? இல்லை, அங்கே 2 ரெஜிமெண்ட் தானே இருந்தது. ஓகே. ஃபஸ்ட்டு ரெஜிமெண்ட், ஃபஸ்ட்டு பெட்டாலியன், ஃபஸ்ட்டு ரெஜிமெண்ட்டு. இன்னொன்று வந்து 2nd பெட்டாலியன், 23rd ரெஜிமெண்ட். இந்த 2 தான் அங்கே இருந்துச்சு. ஓகே. அதில் என்னன்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெஜிமெண்ட்டு, ஃபஸ்ட்டு பெட்டாலியன் இருக்குல்ல, இது பூரா திப்பு உடைய ஆள்கள். ஓ. எல்லாமே அங்கே மைசூர் வந்து சோல்ஜர்ஸ் அவங்க. இந்த 2nd பெட்டாலியன் 23rd ரெஜிமெண்ட் இருக்கு இல்லையா, Yes. இதில் பூரா தேவர் ரெக்ரூட்டட் இன் சங்கரங்கோயில். எல்லாம் பாளையக்காரர்கிட்ட ஒர்க் பண்ணுவாங்க. ஓ, சரி சார். ஓகே. கட்டபொம்மன் பண்ணணும் அல்லது புலித்தேவரோ இல்லை ஏதோ ஒரு பாளையக்காரர்கிட்ட ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் அந்த அதனுடைய தொடர்ச்சி தான். ஆமாம், பல்லிகர் ரிவோல்ட்டோட தொடர்ச்சி ஆமாம், தான். அதனுடைய தொடர்ச்சி தான். லாஸ்ட் டிச் பேட்டில் தான். ஓகே. நான் தான் டைட்டு கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டிச் பேட்டில் இதான் 1806 தான். ஓகே. அதில் இப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. அதான். ஓகே. சார், இது வந்து முக்கியமா நீங்க இது பண்ணிருக்கீங்க. இது மாதிரி தமிழ்நாடு ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்தில் யாராவது நல்லா ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க சார்? இல்லை, ஆங்கிலத்தில் எல்லாம் நிறைய வந்திருக்கு. 1857 ரெவலியனை பற்றி நிறைய இல்லை வந்து சார், தமிழ்நாடு பற்றி. தமிழ்நாடு தமிழ்நாடை பற்றி தீசிஸு எல்லாம் வந்திருக்குங்கிறாங்க. ஆனால் இப்போ இவர் இப்போ என்னைய வந்து ஓரியன் லாங்குவேஜ் எழுத சொல்லி அவங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. என்னால் வந்து இன்னும் முடிக்க முடியல. ஓகே. இப்போ வெங்கடாச்சலபதி சார் இது எழுதியிருக்காரு சார், வாவுசியோட இதை யாரு? பற்றி. வெங்கடாச்சலபதி சார் வந்து வெங்கடாச்சலபதி கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டு வந்து வாவுசி இதுல அந்த பீரியட் தானே. ஏன் சார் அந்த பீரியட் அதுக்கு முன்னாடி உள்ளது நம்ம அதில் எழுதுல என்ன சிரமங்கள் சார்? நம்ம கட்டபொம்மன் பற்றியோ புலித்தேவர் பற்றியோ அதில் எழுதுறதுக்கு என்ன அதெல்லாம் எழுதிட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆஃப்டர் 1806 பிறகு கண்டினியூஸாக பிஃபோர் 1885 ஓகே. என்ன இருக்குங்கிறதெல்லாம் எழுதணும்ல. எத்தனையோ அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் மறுபடியும் கிரேட் லீடர்ஸை தானே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஓகே. சோசியல் ஹிஸ்டரி மாதிரி. மற்றபடி உள்ளே இருக்கிற இப்போ சொல்கிறாங்களா அன்சங் ஹீரோஸ் ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட்னு சொல்லி நிறைய பேர் இப்போ கொண்டு வர்றாங்கல்ல. Yes, sir. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னாவே
தூத்துக்குடியிலேயே வஉசி போன பிறகு அதுக்கு பிறகு மாசிலாமணி இருந்தார்ல, அவரை ம். பற்றி யாருக்கும் தெரியாதுல்ல. ஓகே. மாசிலாமணி அவரை இதாகி போய் அரெஸ்ட் ஆகி அதுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக அவர் வேற ஒரு இதில் கான்சன்ட்ரேஷன்லாம் வந்துடுது இல்லையா. அப்போ இங்கே தூத்துக்குடியில் யார் மாசிலாமணியும் ஒய்ஃபும் தான், ஜெபமணி அம்மாள் தானே. அங்கே ம். ஃபஸ்ட்டு அவங்க ஜெபமணி அம்மாள் அங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர் அவங்க. ஓகே. ஏன்னா அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அதனால் அவரை எலெக்ஷனில் நிற்க சொல்லி நிற்கிறாங்க. பட் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள். ம். அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து வரணுங்கிறது தான் வந்து அந்த புக்குடைய அவங்க சொல்கிறது ஓரியன் லாங்மேனில் ம். வேண்டும் சொல்லும்போது அந்த மாதிரி வரணுங்கிறதுல. அப்போ நம்ம நிறைய இப்போ குட்டிண்டமும் நிறைய அங்கங்கே ஸ்பொராடிக்காக பண்ணுறாங்க. ம். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுறதில்ல, பண்ணலை. அதுதான் சரி. ப்ராப்ளம். ஓகே சார். இப்போ வந்து நீங்க மற்ற தமிழ்நாடு வந்து வரலாற்று ஆசிரியர்கள் அப்படிங்கிறது ரொம்ப புகழ் பெற்றது. இப்போ வந்து நீலகண்ட சாஸ்திரியா இருக்கட்டும், இப்போ அதே மாரி நம்ம ஏஆர் வெங்கடாசலபதியா இருக்கட்டும், இப்போ நீங்க இருக்கீங்க. ஸோ இந்த மாரி உங்கள் நினைவுக்கு வரக்கூடிய மாணவர்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய தமிழ்நாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் பத்தி சொல்லுங்க சார். வரலாற்று ஆசிரியர்கள்னா ஹிஸ்டாரியன்ஸ் இல்ல, தமிழ்நாடு இல்ல. இப்போ அதாவது நீங்க அன்னைக்கு பழைய ஹிஸ்டாரியன்ஸ் இல்ல, ஒரு இல்ல. பழைய ஹிஸ்டாரியன்ஸ்லயே வந்து எல்லாருக்கும் கிருஷ்ணசாமி ஐயங்கார் தெரியும், நீலகண்ட சாஸ்திரி. எஸ் சார். அந்த இது வந்து தெரியுமே தவிர, பேர் தெரியுமே தெரியும். தவிர, வேற அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அவங்க பத்தி ஒர்க் தெரியாது. என்னங்கிறது தெரியாது. தெரியாது. அதே ஏன்னா நீலகண்ட சாஸ்திரி சோலாஸ் மட்டும் தெரியுமே தவிர, எஸ் சார். நீலகண்ட சாஸ்திரி அது தவிர வேற என்னென்னலாம் எழுதியிருக்காருங்கிறது எஸ் ஒன்றும் சார். தெரியாது. ரெண்டாவது கே பிள்ளை இருந்திருக்காரு. கே பிள்ளையோட கான்ட்ரிபியூஷனை எல்லாருக்கும் தெரியாது. எஸ் சார். அன்ஃபார்ச்சுனேட் இதெல்லாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் கே.கே. பிள்ளையுடையது நம்ம இதுல உலகத் தமிழர் ஆட்சியரமும், தமிழ்நாடு பாடநூல் உலகம் வந்து 2ம் இது போட்டிருக்காங்க சார். தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் கே.கே. பிள்ளை புத்தகம் அவங்க ஆமா, அது போட்டிருக்காங்க. அது முக்கியமான போட்டிருக்காங்க. புத்தகம். அவர் வந்து நீலகண்ட சாஸ்திரியை பொறுத்தமட்டில பாடநூல் கழகம் வந்து அவருடைய இது போட்டிருக்காங்க. தமிழ் சப்புராட்டை பற்றியோ அல்லது வேற எந்த இதுவும் கிடையாது. கே பிள்ளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளூர் ரிவோல்ட்டை பற்றியே ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு அந்த கால இந்தியன் ஹிஸ்ட்ரி காங்கிரஸில். ஓகே. அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இவர் எழுதியிருக்காரு, சீனிவாஸ் சாஸ்திரி. பி.டி. சீனிவாச ஐயங்கார். இல்லை இல்லை இல்லை, பிடி சீனிவாசன் இல்லை, இவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் சீனிவாசாரி. ஓகே. சீனிவாசாரி நிறைய பேர் தெரியாது. அவர் ஓகே. பாண்டிச்சேரியை பற்றி அவர், ஏன்னா பிரிட்டிஷை பற்றி எழுதினா தான் ப்ராப்ளம் வரும். ஸோ பாண்டிச்சேரியில் அவர் மெயினாக ஃபோக்கஸ் ஃப்ரெஞ்சு பாண்டிச்சேரி, அதான் அவருடைய ஃபோக்கஸ். அவர் அந்த மாதிரி ஹிஸ்டாரியன்ஸ் இருக்காங்க சீனிவாசன். அதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரியன் லாங்மேனில் என் புக்கு பப்ளிஷ் பண்ணும்போது ஓரியன் லாங்மேன்காரர் சொன்னது நம்ம நாட போஸ்ட்போல் ஒன்று. ஓரியன் லாங்மேன்லேயே ஆஃப்டர் சர்வபள்ளி கோபால் அண்ட் சந்திரன் தேவநேசன் மேக்கிங் ஆஃப் மகாத்மா முக்கியமான புக்கு, அவருடைய புக்கு, அதை போட்டது அவங்க ஓரியன் லாங்மேன். ஓகே. அதுக்கு பிறகு இங்கே வந்து தமிழ்நாட்டில் மொதல் புக்கு கலோனியல் எக்கானமின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கு பப்ளிஷ் பண்ணுறது, பப்ளிகேஷனுங்கிறது யார் பப்ளிஷ் பண்ணுறாங்கிறது இருக்கு சார். ஆமாம். இப்போ நானே பப்ளிஷ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறது நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது பார்க்கலாம், 31 புஸ்தகம் போட்டிருக்கேன்பாங்க. ஓகே. 31 புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். எஸ் சார். ஆமாம். ஸோ அதான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ பப்ளிஷர் ரொம்ப முக்கியம். அப்பதான் ரீச் ஆகும். அதுக்கு ஒரு இது கிடைக்கும், ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கும். நிச்சயமா அவங்களும் ஒரு இதை எதிர்பார்ப்பாங்க, தரம் இருந்தால் தான் போடுவாங்க. ஆமாம். முக்கியமான இரண்டாவது ஜேர்னல்ஸே நமக்கு கிடையாது. இப்போ இலங்கையில் இருக்கிற மாதிரி ஜேர்னல்ஸுங்க இல்லை. தமிழில் கட்டுரை எழுதலான்னு சொன்னால் யார் போடுறா? இப்போ நானே தமிழில் கட்டுரை எழுதுறேன், பிபிசி தமிழுக்கு தான் நான் அனுப்புகிறேன். இங்கே யாருக்கு அனுப்ப முடியும்? இவங்க சொன்னால் சொல்கிறாங்க, இவங்க 1200 லெட்டர் எழுது, இது வேர்ட்ஸில் 600 வேர்ட்ஸில் இந்து தமிழுக்கு எழுதுறதுனா எழுத முடியாது. 600 வேர்டு எழுதுறேன்னா சும்மா ஒரு இது எழுதியிருக்கேன், அதுலேயும் எழுதியிருக்கோம். நம்ம வந்து ப்ரீஃப் அக்கௌண்ட் தான் எழுத முடியும். ப்ரீஃபாக ரொம்ப எலாபரேட்டாக எழுதுறது வந்து அதுக்கு ஸ்கோப் இப்போ பிபிசி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ அதெல்லாம் என்ன பண்ணலாம் போல தெரியுது, பிபிசியில் எழுதுறதெல்லாம் தொகுத்து புஸ்தகமாக போடலாம் போடுது, அப்படி தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி அங்கே இலங்கையில் அப்படி கிடையாது. இலங்கையில் ஜேர்னல்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ இங்கிலீஷுக்கு ஜேர்னல்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நாங்கள் இப்போ நினச்சா சோஷியல் சயின்ஸில் எழுதலாம், எபிடபிள்யூ எழுதலாம், ஹிஸ்டாரிக்கல் இது எழுதலாம். பேர் என்ன ஐஎஸ்ஹெச்ஆர்னு இருக்குது, இந்தியன் எக்கனாமிக் சோஷியல் ஹிஸ்ட்ரி ரிவ்யூ இருக்குது, இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் ரிவ்யூ இருக்குது, எத்தனையோ எழுதலாம் இங்கிலீஷில். தமிழில் சொல்லுங்க யாருக்கு எதுக்கு எழுதுறது? காலச்சுவடு எழுதுறோம்னா அது ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எழுதலாம். ரிசர்ச் ஆர்டிகல் நானும் எழுதுனேன். இப்போ கூட இந்த இதில் வருது, ரொம்ப ரேராக தானே அதை போட முடியும். அதே போட்டாங்கன்னா அவங்களுக்கு யாரும் படிக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷனில் இன்றைக்கும் ஃபிக்ஷனை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே.
ஃபிக்ஷனை தான் என்கரேஜ் பண்ணுறாங்க. அது இப்போ அந்த அலை ஹார்ம்லெஸ். எஸ் சார். ஃபிக்ஷனில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது தப்பே இல்லைல்ல. எஸ் சார். ஆனால் நான் ஃபிக்ஷனில் வரும்போது ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ரொம்ப இதால இருக்குது. எஸ் சார். ரூலிங் கிளாஸ் அப்ரைட் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு தானே எழுதிக்கிட்டு இருக்காங்க எஸ் எல்லாரும். ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து அவ்வளோ தூரத்துக்கு இந்த இந்த விதத்தில் சார் நீங்கள் உங்கள் நண்பர் அவர் ஏஆர் வெங்கடாசலபதி அவர்கள் அவருடைய புத்தகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. அதை பற்றி உங்களுடைய இது சொல்லுங்கள் சார். சாகித்யம்னா அவருக்கு இருக்கிற லாங்குவேஜ் ஸ்கில் யார்ட்டையும் கிடையாது எஸ் சார். தமிழில். எஸ் சார். அவர் தமிழாக்கம் பண்ணணும்னு சொன்னால் குறிஞ்சி பாட்டில் இருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போடுறேங்கிறாரு. எஸ் சார். இதுக்கு மாதிரி யார் படிச்சிருப்பா? தமிழ் ஆசிரியர்களே அவ்வளோ தூரத்துக்கு நான் இது இட்ஸ் நாட் ரிஃப்ளெக்ஷன் ஆன் தமிழ் டீச்சர்ஸ். பட் சொல்கிறேன், அவர் அந்த அளவுக்கு இங்கிலீஷ்லேயும் கமாண்ட் இருக்கு, தமிழ் தமிழ்லேயும் கமாண்ட் இருக்கு. அப்படி இருக்கிற ஒருத்தர் ரொம்ப ரேராக தமிழ்நாட்டில் பார்க்குறோம் நம்ம. எஸ் சார். இது எங்கேயுமே கிடையாது. எஸ் சார். ரோமிலா தாப்பர் வந்து வேறு லாங்குவேஜில் எழுத முடியுமா? எழுத முடியாது. அதெல்லாம் எழுத முடியாது. இஃபான் எழுத முடியுமான்னா தெரியல. எழுதலாம், அவர் வேணால் ஒரு வேளை எழுதலாம், உருதுல எழுதுவாராக இருக்கும். ஆனால் இது மாதிரி பைலிங்குவல் ஸ்கில் இருக்கு இல்லையா, எஸ் சார். ரொம்ப ரேர். அதெல்லாம் பயன்படுத்தணும். அதுதான் வேற என்ன. இது சார் உங்களுடைய இதில் வந்து இப்போ வரலாற்று ஆர்வத்தை மாணவர்கள்ட்ட தூண்டுவதற்கு வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் சார்? இது வரலாற்று வந்து இப்போ சொல்கிறது யூபிஎஸ்சியில் வரலாறு பாடம் படிக்கிறாங்க, இப்போ விருப்ப பாடம் எடுத்து படிக்கிறாங்க. நீங்கள் யூபிஎஸ்சியோடும் அசோசியேட் ஆகிருக்கீங்க. இது பாடநூல் புத்தகங்களும் வடிவமைச்சிருக்கிட்ட தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்காக இந்திய வரலாறு, உலக வரலாறு, அதெல்லாம் தமிழ்நாடு வரலாறு, அது இந்தியா முழுக்க இன்றைக்கு பயன்படுத்தப்படுது. அந்த பாடங்கள் ஐஏஎஸ் தேர்வுக்கு படிக்கிற மாணவர்களால் பயன்படுத்தப்படுது. அப்படிங்கிற முறையில் மாணவர்கள்ட்ட நீங்கள் வரலாறு அப்படிங்கிறது வந்து வரலாறு பாடம் எடுத்து மட்டும் படிக்கிறவங்க மட்டும் படிக்கல. இப்போ போட்டித் தேர்வுகள் படிக்கிறவங்களும் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வரலாற்று பற்றி ஆர்வத்தை பொதுவாக ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கவர்மெண்ட் சைடில்? இல்லை, வரலாறு படிக்க இது வந்து ஊக்குவிக்கிறது ரொம்ப முக்கியமான கடமை. ஏன்னா நாங்கள் பார்க்குறோம், அதாவது இப்போ தொல்லியல் துறைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது, அது ப்ராப்ளமே இல்லை. அதே மாதிரி ஒரு மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு அந்த இம்பார்ட்டன்ஸு கிடைக்கிறது இல்லை, மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஏன்னா நவீன வரலாற்றிலேயே இப்போ கலோனியல் பீரியட், அதாவது மாடர்ன்கிறது ஏர்லி மாடர்ன், மாடர்ன், அதுக்கு பிறகு போஸ்ட் இந்தியா அல்லது போஸ்ட் மாடர்ன்லாம் வந்துடுது இல்லையா. ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அதையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கிறது ஒரு இது. ரெண்டாவது, நான் எழுதினேன் ஒரு தடவை, இந்து தமிழ்ல எழுதினேன். இப்போ எக்கனாமிக்ஸுக்கு கூட அவார்டெல்லாம் இருக்குது. மால்கம் இன்ஸ்டியூட்டில் ஒரு அவார்டு இருக்குது. ஹிஸ்ட்ரிக்கு யாராவது பெஸ்ட் டீச்சர் அவார்டு யாராவது கொடுக்குறாங்களா? கிடையாது. ஹிஸ்ட்ரிக்கு யாராவது கொடுக்க சொல்லுங்கள். நான் சொன்னேன், விஐடியே கொடுக்க மாட்டேங்குதுன்னு எழுதினேன். அவருக்கு சான்சலரு கொடுப்போம்னாரு. ஆனால் மால்கம் வச்சுட்டு போயிருக்காரா, பெஸ்ட் டீச்சர் அவார்டு இருக்காங்க எக்கனாமிக்ஸுக்கு. நீங்கள் ஹிஸ்ட்ரி படித்ததுக்கு என்ன, டாக்டர் ராஜேனுக்கு வந்து அப்போ கலைஞர் அவார்டு கொடுத்தாரு, பொற்கிளி அவார்டு கொடுத்தாரு. ஓகே. அது மாதிரி இப்போ அடுத்து கொடுக்குறதுக்கு இல்லையே. இப்போ வரலாற்று ஆளா இல்லை. ஆசிரியர்கள் வரலாற்றை ஊக்குவிக்கணும்னு சொல்கிறீங்க. அது பார்க்கணும், அந்த மாதிரி செய்யணும், ஊக்குவிக்கணும். எஸ் சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சார், உங்களுடைய புத்தக அனுபவங்கள், எப்படி நீங்கள் வேலூர் புரட்சி எழுதுனீங்க, உங்களுடைய காலனிய காலத்தில் எப்படி தமிழ்நாடு இருந்தது டிப்ரெஷனில், மாணவர்கள் எப்படி அறிவியல் வரலாறு படிக்கணும், வரலாற்று ஆர்வத்தை மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஊட்டுவதற்கு அரசாங்கம் என்ன செய்யணும், அப்புறம் உங்களுடைய வாசிப்பு அனுபவங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி ரொம்ப சார். நன்றி.